ஹலோ ட்ராவலர்ஸ், நம்ம சமயபுரம் சீரிஸில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முடிக்காணிக்கை செலுத்துறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரீயாக முடிக்காணிக்கை செலுத்துற இடம் இதுதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையுமே ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட்டாக அவங்க வந்து முடிக்காணிக்கை செலுத்துறது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முடிக்காணிக்கை ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தனியாக காசு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக காசுன்னு தனித்தனியாக உங்களுக்கு அமௌண்ட் கொடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அங்கே எங்கேயுமே போகாதீங்க. இதை பற்றின போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நிர்வாகத்தால், கோயில் நிர்வாகத்தால் கட்டியிருக்க அந்த இடத்துல மட்டும் நீங்கள் முடிக்காணிக்கை செலுத்துறது ரொம்ப சேஃபு. இல்லைன்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை இழக்கிற மாதிரி இருக்கும். நீங்க முடிக்காணிக்கை செலுத்துறதுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டு போட்டிருப்பாங்க முடிக்காணிக்கை செலுத்துறதுன்னு. ரொம்ப பெரிய பில்டிங்காக இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாகவே முடி எடுத்துருவாங்க. முடி எடுத்ததுக்கப்புறம் அந்த கட்டடத்துக்கு அப்படியே பின்னாடி வெளியாக வருவீங்க. பின்னாடி வெளியாக வந்தீங்க அப்படின்னா குளியலறை இருக்கும். பெண்களுக்கு தனியாக குளியலறை, ஆண்களுக்கு தனியாக குளியலறை அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் குளிச்சுட்டு நீங்கள் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இதை பற்றின ஃபுல் வீடியோ, சமயபுரத்தை பற்றின ஃபுல் வீடியோ நீங்கள் போட்டுட்டோம். பார்க்காதவங்க இமீடியட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள். ஃபுல் வீடியோட லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். பாய்.